Okay. So the problem which I'm going to select right now is I hope everyone has got textbook with you, right? Is there anyone who don't have a textbook with you? யார்கிட்ட textbook இல்லாம இருக்கா? வாங்கி முன்ன எல்லாத்தையும் இருக்கு இல்லையா? இருக்கு சார். Okay, right. So come to page number 4.122. Okay. Kindly come to page number 4.122. வந்துட்டீங்களா? எஸ் சார். Okay. அதில் sum number 78. Okay. So sum number 78 is the last problem which I am going to teach you in the new conceptual method. At the time, how to prepare all the three accounts. Okay. So listen carefully, it's not a hard and fast tool. It's very basic and very simple too. வேற ஒன்றும் கஷ்டமே இல்லை. முதல்ல ஒரு கொஸ்டினை படிச்சிருங்க. என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க, என்ன கேட்டிருக்காங்கிறதையும் அதில் படிச்சிருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி பிறக்கும். சரியா? They are given you. Let me write the question and page number. Page number 4.122. Problem number 78. The question has given you Anne and Shan were partners who were sharing the profits and losses in the ratio 3 is to 2. So there are two partners, Anne and Shan. Okay, there are two partners by name Anne, okay, and Shan. So AAN and other partners SHAN. And their profit sharing ratio is given as 3 is to 2. That means 3 by 5 and 2 by 5. Okay. They said very clearly their balance sheet as at 31st March 2024 was as under. So they are given a balance sheet for us. In the balance sheet, எப்போவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு ஒரு பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம்ல கொடுத்துருக்கான்னா என்ன செக் பண்ணணும் அதில்? பேலன்ஸ் ஷீட் சம்மில் கொடுத்துருக்காங்கன்னா எப்பவுமே என்ன செக் பண்ணணும் அதில்? வாட் வி நீட் டு செக்னா, ஹலோ, ஒரு பேலன்ஸ் ஷீட் நமக்கு சம்மில் கொடுத்துருக்காங்கன்னா என்ன செக் பண்ணணும் அதில்? ஹலோ, am I audible to you all? Whether the total possibilities is the having the 6 by 7. In the balance sheet, you have to check for that 6 out of 7 items. Always, whenever a balance is given, please have this in your mind. 6 out of 7 items, அது இருக்கா செக் பண்ணிக்கோ. புரியுதா? எப்போ உனக்கு ஒரு பேலன்ஸ் கொடுத்தாலும் 6 out of 7 items செக் பண்ணிக்கோ. சரி, அப்போ அதை பார்த்து லைபிலிட்டிஸ் என்ன இருப்பாரு? யூ ஹாவ் கிரெடிட்டார்ஸ், அது தேவையில்லை. எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட் தேவையில்லை. பேங்க் ஓவர் டிராஃப்ட் தேவையில்லை. ரிசர்வ் இருக்கா? ரிசர்வ்டு Yes sir. கொடுத்தாலும் சரி, இல்லதக்க ஜென்ரல் ரிசர்வ்னு சொல்லி சரி ரெண்டு ஒன்று தான். ரிசர்வ்னாலும் சரி, ஜென்ரல் ரிசர்வ்னாலும் சரி ரெண்டு ஒன்று தான். சரி, அப்போ ரிசர்வ் நம்ம என்ன பண்ணணும்? பார்ட்னருக்கு பிரித்து கொடுக்கணும். ஆனால் அவசரப்படக்கூடாது. பேலன்ஸ் ஷீட்டுக்கு கீழே இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இந்த ரிசர்வ்க்கு ஏதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்த பார்த்தினாக்க கேபிட்டல் வேல்யூ கொடுத்துருக்கான். சரி, அப்போ ரிசர்வ் ஒன்று தான் இருக்குது நமக்கு லயபிலிட்டி சைடில். அசட் சைடில் பார்த்தீங்கன்னா கேஷு, டெப்டாஸு, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸு, ஸ்டாக்கு, பிளான்ட் அண்ட் மிஷினரி, பில்டிங். அப்போ ஆக மட்டும் அசட் சைடில் நமக்கு வேறு எதுவும் பெருசாக ஐட்டம் கிடையாது. இது ஒன்று தான் நமக்கு 6 out of 7 இருக்குது. சரி, இப்போ அடுத்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. They have agreed to admit a partner by name called Mohan for 1/4 ஷேர் இருக்கு. அப்போ புதுசாக ஒரு பார்ட்னர் பேர் என்ன? நியூ ஆட் பண்ணுற பார்ட்னர் பேர் மோகன். மோகனுக்கு 1/4 ஷேர் கொடுக்குறாங்க. ஓகே, ஆன் த டேட், ஓகே, that is on the above date, subject to following terms. சரி, சில கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம். பேலன்ஸ் ஷீட் மோகன் டு பிரிங் இன் கேபிட்டல்
equal to 1/4 of total capital of Anne and Shan. ஸோ அப்போ மோகன் கொண்டு வர கேபிட்டல் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. மோகன் ஹேஸ் டு பிரிங் கேபிட்டல். ஆனால் எப்படி வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க பாருங்க. மோகன் டு பிரிங் கேபிட்டல். ஓகே, அப்போ மோகன் கேபிட்டல் எப்படி இருக்கணும்? மோகன் கேபிட்டல் ஓகே ஷுட் பி ஈக்குவல் டு எப்படி சொல்லிட்டு 1/4 of total capital of Mohan's capital should be equal to 1/4 of equal capital of Anne and Shan. அப்போ Anne and Shan are old partners. Okay, so capital of Anne and Shan like a combined capital அர்த்தம். ஓகேவா? இது பேர் என்ன கான்செப்ட்? இது பேர் என்ன கான்செப்ட்? கம்பைன்டு கேபிட்டல் கான்செப்ட். சரி, ஓகே. அதே மாதிரி என்ன சொல்லிருக்கு? ஆஃப்டர் ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லிருக்கு. Anne and Shan after all adjustments. சரி, இது ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்த லைன் பாருங்க. பில்டிங் டு பி அப்ரிஷியேட்டட் பை, ஸ்டாக் டு பி டெப்ரிஷியேட்டட் டு. அப்போ அது ரீவாலுவேஷன் கான்செப்ட். அடுத்து பார்த்தோன்னாக்க ப்ரொவிஷன் ஃபார் டவுட் டெட்ஸ், அதுவும் ரீவாலுவேஷன் கான்செப்ட். A provision be made for rupees 10,000 for outstanding legal charges, அதுவும் ரீவாலுவேஷன் கான்செப்ட். இல்லாத ஒரு லைபிலிட்டி கிரியேட் பண்ண சொல்றான். மோகன் ஷேர் ஆஃப் குட்வில், அவனுக்கு ப்ரீமியம் ஃபார் குட்வில் கொடுத்துருக்கான். ஓகே, மோகன் கொஞ்சம் வர ப்ரீமியம் ஃபார் குட்வில் சம்பளம் கொடுத்துருக்கான். பிஜினா ப்ரீமியம் ஃபார் குட்வில். நான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறேன் சொல்லிட்டு நீ ரைஸ் யூஸ் பண்ணாத. ஷார்ட்கட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுட். நான் அதை ஃபுல்லாகவே எழுதுறேன், எதுக்கு வம்பு. ஸோ ப்ரீமியம் ஃபார் குட்வில் எவ்வளோ கொண்டு வரான்? ப்ரீமியம் ஃபார் குட்வில்ங்கிற பேரில் கேல்குலேஷன் ருபீஸ் 1 lakh. ஸோ அவன் கொண்டு வர ப்ரீமியம் ஃபார் குட்வில் 1 lakh. இப்போ இந்த ப்ரீமியம் ஃபார் குட்வில் நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு என்ன கரெக்டிவ் ஆக்ஷனு? டிஸ்ட்ரிபியூட் டு என்ன பார்ட்னர்ஸ்க்கு? டிஸ்ட்ரிபியூட் டு சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் இன் என்ன ரேஷியோ? சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஓகேவா? ஓகேவா? இது இருக்க டவுட் இருக்கா? இல்ல சார். சம்ல என்னென்ன பண்ண சொல்லிருக்காங்க பாருங்க. ப்ரிப்பேர் ரீவாலுவேஷன் அக்கௌண்ட், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் சொல்லிட்டானா? அப்போ சம்ல மூணும் பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்றேன்? அட் த டைம்ல ஐ அம் கோயிங் டு ப்ரிப்பேர் ஹியர் தி ஹெட்டிங்ஸ். டெபிட், particulars, amount, particulars, amount, revaluation account. So first என்ன பண்றீங்க? First you are preparing revaluation account. ஓகேவா? ஸோ 3 அக்கௌண்ட்டுமே அதே மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, முதல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருங்க. ஹெட்டிங் போட்டு வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன் புரியுதா? ஸோ இங்கே ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டியா? அடுத்த என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன்? அடுத்த என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன்? சைட்லேயே இங்கே. ஓகே, திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் டெபிட் சைட். particulars, இங்கே யார் பார்ட்னர்? Anne, ஓகே, Shan and Mohan. அப்போ அவங்களுக்கு AAN and amount in terms of rupees, Shan amount in terms of rupees and Mohan amount in terms of rupees. மறுபடியும் கிரெடிட்ஸ் இருக்கு. particulars and Shan and Mohan. இதுக்கு மேல கிரெடிட். இப்போ ஹெட்டிங் வச்சுக்கோ, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்.
பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். சைடில் என்ன பண்ணிக்கோ, இப்போ இங்கே பேலன்ஸ் ஷீட்டை ரெடி பண்ணிக்கோ. இப்போ நான் இங்கே சைடில் பண்ணுறேன்னா உனக்கு பேப்பர் எப்படி இருக்கும், ஒன்று பண்ணி கீழே 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 அந்த மாதிரி பண்ணிக்கோ. ஒரு பேஜில் ஒன்று ரெடி பண்ணிக்கோ. ஒரு பேஜ் கம்ப்ளீட்டாக ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுக்கு, ஒரு பேஜ் கம்ப்ளீட்டாக பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு, ஒரு பேஜ் கம்ப்ளீட்டாக பேலன்ஸ் ஷீட்டுக்கு. புரியுதா? ஸோ பேலன்ஸ் ஷீட் ஆஃப் reconstituted firm of 3 பார்ட்னர் இப்போ ரெக்கார்டில் வரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணோம், 3 பார்ட்னர் நம்ம ரெக்கார்டில் போடணும். யார் அந்த 3 பார்ட்னர்? Who are those 3 partners, Kana? And Shan and Mohan. Very good. Okay. And Shan and Mohan. And Mohan. இப்போ அவன் என்னைக்கு அட்மிட் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்கோம், he was admitted on the above date இருக்கு. அப்படின்னாக்க 1 yearனா இப்போ as at, okay, Mohan as at 31st of March 2025 ரெக்கார்டில் இருக்கணும். இந்த சைடு liability amount in terms of rupees, assets amount in terms of rupees. ரைட். இப்போ என்ன பண்ற, கொஸ்டின் ஒவ்வொன்றா படிச்சுட்டு வர. அப்போ அது பார்க்க டக்குன்னு என்ன பண்ற, யூ ஆர் கோயிங் டு ரெக்கார்ட் இந்த ரெஸ்பெக்டிவ் பிளேஸ். சம்ல கிரெடிட்டாஸ்க்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கானா பாரு. கிரெடிட்டாஸ்க்கு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கானா நமக்கு. அந்த கிரெடிட்டாஸ் இருக்குல்ல, பேலன்ஸ் ஷீட்ல இருக்க கிரெடிட்டாஸ், லைபிலிட்டி சைடுல இருக்க கிரெடிட்டாஸ்க்கு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கானா? கொடுத்துருக்கானா? அந்த சம்ல கிரெடிட்டாஸ் இருக்கா லைபிலிட்டில? ஹலோ ஹலோ. Yes, sir. இப்போ லைக் டைம் ஷார்ப்பாக பாரு 9:10. இப்போ தான் நம்ம சம்முலே ஸ்டார்ட் பண்ணுறோம். 20 மினிட்ஸ் மேக்ஸிமம் இந்த சம் வந்து நம்ம 9:35 முடிக்கணும். அதுதான் டார்கெட்டு. ஓகேவா? இப்போ சொல்லு, எனக்கு அந்த சம்ல கிரெடிட்டாஸுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கான்னு பார். பேலன்ஸ் ஷீட்டை வச்சு நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பார்க்க போற. பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்கானா சம்ல ஒரு பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்கானா? ஹலோ, கொடுத்திருக்காங்க சார். பதில் சொல்லு. பேலன்ஸ்ல ஒரு ஐட்டம் இருக்கு, அதையும் அட்ஜஸ்ட்மெண்ட் கம்பேர் பண்ற. பேலன்ஸ் கிரெடிட்டாஸ் கொடுத்துருக்கு, கிரெடிட்டாஸ்க்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா? இல்ல. அப்ப அது டைரக்டா கொண்டு போய் நியூ பேலன்ஸ் ஷீட்ல ரெக்கார்ட்ல போடு. நியூ பேலன்ஸ் ஷீட்டை எடுத்தோடனே கிரெடிட்டாஸ் லைபிலிட்டி சைட்ல ரெக்கார்ட் பண்ணு. என்ன வேல்யூ இருக்கு கிரெடிட்டாஸ்? 2 lakhs இருக்கா? 2 lakhs ரெக்கார்ட் பண்ணு. கிளியரா? அடுத்த என்ன இருக்கு பாரு, எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட் இருக்கு. எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்டுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா? இல்ல சார், அப்படியே போட்டு. இல்ல. அப்ப அதையும் அப்படியே ரெக்கார்ட்ல போடு. எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட் எவ்வளவு அந்த வேல்யூ? அது ஒரு 30,000. அடுத்த உனக்கு என்ன இருக்கு, பேங்க் ஓவர் டிராஃப்ட் இருக்கு. பேங்க் ஓவர் டிராஃப்ட்க்கு எதுவும் நமக்கு என்ன இல்ல, அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல. அப்ப என்ன பண்ற, அதையும் பேங்க் ஓவர் டிராஃப்ட்ங்கிற வேல்யூ எவ்வளவு இருக்கு? 1,70,000. இதுக்கு டவுட் இருக்கா? இதுக்கு டவுட் இருக்கா? இல்ல. சம்ல நமக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிசர்வ் இருக்கு. ரிசர்வ் வந்து ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கானா? ரிசர்வ் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கானா? எதுவும் கொடுக்கல. கரெக்டா? ரிசர்வ் ஏதாவது கொடுத்துருக்கானா? கொடுக்கல. சரி, ரிசர்வ் வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்கான்? ரிசர்வ் வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்கான்? 1,50,000. இது அந்த ஓல்டு பார்ட்னர் இருக்கிற ஆனுக்கும் ஷானுக்கும் டிவைட் பண்ணலாமா? இந்த ஓல்டு பார்ட்னர்ஸா இருக்கிற ஆனுக்கும் ஷானுக்கும் டிவைட் பண்ணலாமா? டிவைட் பண்ணாக்க
எந்த ரேஷியோ பண்ணோம்? ஓல்டு ரேஷியோ 3:2ல பண்ணோம். அப்போ 1,50,000 into 3/5 into 2/5. Our 5 table 3 times 15, 30,000. 30,000 into 3 பண்ணாக்க 90,000. இங்கேக்கு பார்த்தினாக்க 30,000 into 2 பண்ணாக்க 60,000. இல்லை டவுட் இருக்கா? நோ சார். சரி, அப்போ இது அப்படியே பார்ட்னரோட கேபிட்டலை கொண்டு போயிட்டு என்ன பண்ணிடு, கிரெடிட் சைடில் காத்திரு. பட் என்ன பண்ணிக்க, எதுக்கு ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் ஓகே அவங்க கொண்டு வர அந்த கேபிட்டலுக்காக வச்சிரு. அப்போ செகண்ட் லைன் என்ன பண்ணிக்கோ, யூ ஷோ த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜெனரல் ரிசர்வ். ஓகே, ஸோ பை ரிசர்வ் இவனுக்கு 90, இவனுக்கு 60 எதுவும் இல்லை. அடுத்த என்ன இருக்கு, கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் இருக்கு. அதை என்ன பண்ணிக்கலாம், இந்த பேலன்ஸ் ஷீட்ல வேணாக்க இப்போதைக்கு கேபிட்டல் அப்படின்னு போட்டு இன்ஃபர்மேஷன் மட்டும் வை. அண்ட் ஷான் மோகன் அதை நம்ம கண்டுபிடிச்சி இங்கே ஃபில் பண்ண போகிறோம். சரி, இப்போ அடுத்தது பார்த்தினாக்க வில் மூவ் ஆன் டு அசட் சைட். அசட் சைடு எனக்கு கேஷ் இருக்கு, கேஷ் ரெக்கார்டில் போடு. பட் கேஷ் பேலன்ஸ் எப்பவுமே பார்த்தினாக்க ஓல்டு வேல்யூ இருக்கு ப்ளஸ் உள்ளுக்குள்ள வரப்போகிற பார்ட்னர் கொண்டு வர அமௌண்ட்டில் ஆட் பண்ணியிருந்திருக்கும். அதனால அமௌண்ட் இப்போ உடனே ஃபில் பண்ணாத, கேஷ் மட்டும் ரெக்கார்டில் போட்டு வை. அடுத்த பார்த்தா உனக்கு என்ன இருக்கு, டெப்டார்ஸ் இருக்கு. இருக்கா? டெப்டார்ஸ் வேல்யூ இருக்கா? இருக்கு சார். ஓகே, இந்த டெப்டார்ஸ் வேல்யூ பார்த்தனாக்க நமக்கு என்ன கொடுத்துருக்கு, ருபீஸ் 2,05,000 சொல்லியிருக்கு. சொல்லியிருக்கானா? சார். ஓகே, அப்போ ஓல்டு டெப்டார்ஸ் வேல்யூ 2,05,000 இருக்கு. அதை இன்னர் காலம்ல அதே மாதிரி எழுதிக்கும். இப்போ டெப்டார்ஸை பேஸ் பண்ணி நமக்கு ப்ரொவிஷன் ஒன்று இருக்கு உள்ளுக்குள்ள. எவ்வளோக்கு இருக்கு ப்ரொவிஷன்? ப்ரொவிஷன் எவ்வளோக்கு இருக்கு? பிபி 10,000 டிடி ஒரு 3,000க்கு இருக்கு. ஆனால் நமக்கு என்ன சொல்லிருக்காம பாருங்க, ப்ரொவிஷன் 10,000 நம்ம வந்து ஆட் பண்ணணும் சார். இருமா, டெட்டாஸுக்கு ஓகே வேல்யூ 2,05,000 இருக்கு, பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ள 3,000 இருக்கு. இப்போ ஆனால் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை நமக்கு ஏதாவது இருக்கா பாரு டெட்டாஸை பேஸ் பண்ணி? இருக்கு சார், ரைஸ் 10,000 இருக்கு சார். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் ஆன் டெட்டாஸ் டு பி ரெய்ஸ்ட் டு, அங்க என்ன வார்த்தை சொல்லிருக்காம பாருங்க. ஓகே, அந்த வேல்யூ டு பி ரெய்ஸ்ட் டுன்னு இருக்கு. எப்படி யூஸ் பண்ணிருக்காம பாருங்க, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் ஓகே வேல்யூ டு பி ரெய்ஸ்ட் டு 10,000 இருக்கு. அப்ப இங்க வார்த்தை என்ன இருக்கு, டூங்கிற வார்த்தை இருக்கா? டூன்னு இருந்தாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ் பண்ணுமா? டூ இருந்தா டிஃபரன்ஸ் பார்ப்போம். பார்ப்போமா இல்லையா? சார். ஓகே, டிஃபரன்ஸ் அப்போ எவ்வளோ வருது? ஓல்டு வேல்யூ 3,000 இருக்கு. 7,000. அப்போ 7,000 ருபீஸ் டிஃபரன்ஸ் வருதா? அப்போ 7,000 நீங்க புதுசா கிரியேட் பண்ணணும். 7,000 நீங்க புதுசா கிரியேட் பண்ணணும், ஓகேவா? ஆனா 10,000 நீங்க ஓல்டு பேலன்ஸ் ஷீட்ல மைனஸ் பண்ணணும். அப்போ என்னன்னு சொல்றீங்க பாரு, ஓல்டு பேலன்ஸ் ஷீட்ல இந்த பிபிடியில் இந்த 2,05,000 லெஸ் 10,000 போடுவேன். பண்ணா உனக்கு என்ன வேல்யூ வரும்? 2,05,000 ஒரு 10,000 போச்சுன்னா என்ன இருக்கும் பேலன்ஸ்? 1,95,000 வருமா? ஆமா சார். ஓகே, இப்போ இந்த ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? கம்பேர் பண்ணல, டு பி இன்க்ரீஸ்டு டுன்னு சொல்லிட்டா அப்போ அது வந்து ப்ராஃபிட் ஐட்டமா இல்லை லாஸ் ஐட்டமா? அது ப்ராஃபிட் ஐட்டமா லாஸ் ஐட்டமா? லாஸ் சார். லாஸ் ஐட்டம். அப்போ ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் டெபிட் சைடில் என்ன பண்ணுவேன், டூ ப்ரொவிஷன் ஃபார் வெளில வந்து எக்ஸிட் ஆகிட்டு உள்ளவா
மத்தவங்களுக்கு தெரியுதா இல்லையா? தெரியுது சார். அப்போ தெரியுது உன் சார். நெட்வொர்க் ஏதோ இஷ்யூ இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ எழுதிக்கோ, டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ். நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன், நீ ஃபுல்லாக எழுதணும். ஓகே, ஸோ பிபிடிடின்னு போட்டு 7,000 ருபீஸை ரெக்கார்ட் பண்ணும். ஏன்னா இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய வேல்யூ 7,000 தான். புரிஞ்சுதா? ஆமா சார். ஓகே, அடுத்த பார்த்தீங்கன்னா ஸ்டாக்குன்னு இருக்கு. ஸ்டாக்குக்கு நமக்கு ஓகே, முதல்ல என்ன பண்ணிக்கோ, பேலன்ஸ் ஷீட்ல இங்க ரெக்கார்டில் கொண்டு வா, ஸ்டாக்கை மட்டும் கொண்டு வா உள்ளுக்குள்ள. ஓகே, ஸ்டாக்குக்கு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கான்னு பாரு. பில்டிங் டு பி அப்ரிஷியேட்டட் பை 20% அண்ட் ஸ்டாக் டு பி டெப்ரிஷியேட்டட் டு 70% இருக்கு. அப்போ ஸ்டாக் என்ன பண்ண சொல்லியிருக்கான்? குறைக்க சொல்லியிருக்கானா? ஸ்டாக்கை வந்து டெப்ரிஷியேட் பண்ண சொல்லியிருக்கானா? ஆமா சார். அப்போ ஸ்டாக் வேல்யூ எவ்வளோ வந்து பாரு. ஓல்டு பேலன்ஸ் ஷீட்ல எவ்வளோ இருக்கு? ஓல்டு பேலன்ஸ் ஷீட்ல 2 lakhs இருக்கா? இப்போ 2 lakhsல எஸ் சார். 70% எவ்வளோ பாரு? இன்டூ 70 by 100. அப்போ 20,000 இன்டூ 7 பண்ணாக்க எவ்வளோ வரும்? 7 2s 14 followed by 4 zeros. அப்போ 1,40,000 rupees என்ன பண்ணணும்? $1,40,000 பார்த்தா என்ன சொல்லியிருக்கான் பாருங்க. ஸ்டாக் டு பி டெப்ரிஷியேட்டட் டூங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கான் பாரு. என்ன யூஸ் பண்ணியிருக்கான் பாரு? ஸ்டாக். அது சார் ஓகே, இப்போ வந்து ஸ்டாக் என்னம்மா? சார் சொல்லுமா. சார் இப்போ இப்போ வந்து இந்த 1,40,000 ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல போட்டுருணும் சார். அப்படியே போடக்கூடாது. அங்கதான் நம்ம தப்பணும். அங்க என்ன சொல்லிருக்கான் பாரு, லைனை வாசி. ஸ்டாக் டு பி டெப்ரிஷியேட்டட். டெப்ரிஷியேஷன் பக்கத்துல என்ன வார்த்தை இருக்கு? பையா சொல்லிருக்கா, டூ சொல்லிருக்கா? பை சொல்லிருக்கா, டூ சொல்லிருக்கா? 2 சார். அப்போ டூன்ட்டு இருக்கும் போது இத்தனை நாள் நமக்கு வந்து எல்லா இடத்துலயும் பைன்ட்டு இருந்து, அதனால நீ கால்குலேட் பண்ணி வர வேல்யூ அப்படியே யூஸ் பண்ணுவ. ஆனா இங்க டெப்ரிஷியேட்டட் டூ 70% சொல்லிருக்க. டூன்ட்டு இருந்ததுன்னா எப்பவுமே என்ன பண்ணும்? டிஃபரன்ஸ். டூன்ட்டு இருந்தா என்ன பண்ணணும்? டிஃபரன்ஸ். அப்போ ஓல்டு வேல்யூ எவ்வளோ இருக்கு? 2 lakh இருக்கு. இப்போ 70% வேல்யூ எவ்வளோ இருக்கு? 1,40,000 இருக்கு. டிஃபரன்ஸ் எவ்வளோ வரும் உனக்கு? 60 வருமா? டிஃபரன்ஸ் 60 வருமா? எஸ் சார். இந்த 60 தான் கொண்டு வந்து என்ன பண்ணுவ? ரீவேல்யூஷனை காட்டுவேன். ஸோ அப்போ டூ ஸ்டாக்னு போட்டு 60 இங்க போடுவேன். கையோட அப்படியே பேலன்ஸ் ஷீட்டுக்கு வா. இந்த பேலன்ஸ் ஷீட்ல இப்ப பார்த்தோம்னாக்க நீ என்ன வேல்யூ காட்டுவ? இப்போ யோசிச்சு சொல்லு, பேலன்ஸ் ஷீட் என்ன வேல்யூ காட்டுவ நீ ஸ்டாக்குக்கு? இங்கதான் 1,40,000 தான் 1,40,000 சார் காட்டுவோம். இங்கதான் 1,40,000 காட்டுவேன். புரிஞ்சுதா? எஸ் சார். புரியுதா? அடுத்தது நெக்ஸ்ட் ஐட்டம் இன் பேலன்ஸ் இஸ் பிளான்ட் அண்ட் மிஷினரி. பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிருக்கான்னு பாருங்க. Do we have any adjustment for plant and machinery? செக் பண்ணுங்க. இல்ல சார். எதுவும் இல்ல. அப்போ ஓல்டு வேல்யூ எவ்வளவு இருக்கு? 6 lakhs இருக்கா? அந்த 6 lakhs என்ன பண்ணிரு? அப்படியே ரெக்கார்ட்ல போட்டுரு. அடுத்த பில்டிங் இருக்கா? அசெட்ல சார். அத ரெக்கார்ட்ல வா. பில்டிங்க்கு ஏதாவது நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கான்னு பாருங்க. இருக்கு சார். இருக்கு. என்ன அப்ரிஷியேட் சொல்லிருக்கு? பண்ணோம். பில்டிங் டு பி அப்ரிஷியேட்டட் பை 20%. ஓகே, அப்ப அப்ரிஷியேட் பண்ண சொல்லிருக்கான் 20%. ரைட்டா? பில்டிங் வேல்யூ எவ்வளவு இருக்கு உனக்கு? ஓல்டு வேல்யூ 7 lakhs இருக்கா? ஆமா சார். இந்த 7 lakhs 20% எவ்வளோன்னு பாரு. அப்போ 70 into 2 எவ்வளோ வரும்? 1,40,000 வருமா? வார்த்தை எங்க யூஸ் பண்ணிருக்கான் பாரு. இட் இஸ் டு பி அப்ரிஷியேட்டட் பைன்னு சொல்லியிருக்கான். பைங்கிற வார்த்தை இருந்தனா என்ன வேல்யூ நமக்கு வருதோ கம்ப்யூட் பண்ணியோ இல்லை அவங்க கொடுத்துருக்க வேல்யூ என்னவோ அதை அப்படியே எடுத்துப்போம். அப்போ என்ன வந்திருக்கு நமக்கு? 1,40,000 வந்திருக்கா? 1,40,000 வந்திருக்கா? அதை கொண்டு வந்து ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல கிரெடிட்ஸ்ல வரும். ஓகே, பை பில்டிங் 1,40,000. இங்க நான் கிரெடிட்னு போடவே இல்லை, யாரும் சொல்லவும் இல்லை. சரி, அப்போ ரீவேல்யூஷன் இதுவும் பண்ணிட்டோமா? சரி,
அப்போ ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்பர் 2 பண்ணிட்டோம் நினைக்கிறேன் கம்ப்ளீட்டாக. செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டோம். அதே மாதிரி பார்த்தினாக்க தேர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டோம். ஃபோர்த் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வா. ஃபோர்த் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கான் பாரு. A provision Mohan's share of fourth adjustment செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம், okay, sir. கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். தேர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் முடிச்சிட்டோம். இப்போ ஃபோர்த் அட்ஜஸ்ட்மெண்ட் பாரு என்ன சொல்லியிருக்கு பாரு. Yes, sir. A provision be made for 80,000 for outstanding legal charges. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் லீகல் சார்ஜஸ்க்கு ஒரு ப்ரொவிஷனை கிரியேட் பண்ண சொல்கிறான். அப்போ அவுட்ஸ்டாண்டிங்னாலே லயபிலிட்டி. அப்போ லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னது, லாஸ் ஐட்டம். அப்போ ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் கொண்டு வா. டூ அவுட்ஸ்டாண்டிங். ஓகே, ஓபார்எஸ்ன்னு போடக்கூடாது, நான் டைம் கன்சனுக்கு போடுறேன். ஓகே, நீ ஃபுல் ஃபார்மாகவே எழுதிடு. ஓகே, நானும் ஆனால் ஃபுல் ஃபார்மாக எழுதுறேன். டூ அவுட்ஸ்டாண்டிங் ஓகே லீகல் சார்ஜஸ். எவ்வளோ இருக்குது அவுட்ஸ்டாண்டிங் லீகல் சார்ஜஸ் கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. அமௌண்ட்டை எவ்வளோ அமௌண்ட் கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. 80,000. 18,000 கரெக்டா. 80,000. ஓகே, 18 கிரியேட் பண்ணியாச்சு. ரைட். இதே டவுட் இருக்கா யாருக்காது? Yes, sir. இதே டவுட் இருக்கா? No, sir. ஓகே, இப்போ மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறது ஒரு புது லயபிலிட்டி உருவாயிருக்கு. நம்ம இப்போ அவுட்ஸ்டாண்டிங்காக லீகல் சார்ஜஸ் ஒரு புது லயபிலிட்டி கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ கையோடு என்ன பண்ணு, பேலன்ஸ் ஷீட்டுக்கு வா. பேலன்ஸ் ஷீட்லையும் பார்த்தினாக்க என்ன பண்ணிடா, லயபிலிட்டி சைடில் இந்த கேபிட்டலுக்கு கீழே போய் போட ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேவா. அவுட்ஸ்டாண்டிங் லீகல் சார்ஜஸ் 18,000. புரியுதா? Yes, sir. ஓகே, இப்போ Sir, ஒரு நிமிஷம் பில்டிங் மட்டும் காமிக்கிறீங்க சார் பேலன்ஸ் ஷீட்ல. இன்னும் நம்ம போடல, பில்டிங் வேல்யூ போடணும். ஓகே ஓகே சார். ஓகேவா. ஸோ பில்டிங் வேல்யூ பார்த்தோன்னாக்கா அப்ரிஷியேட் ஆயிருக்கு. ஓல்டு வேல்யூ பார்த்தோன்னாக்கா 7 ஆட் lakhs வருது. பண்ணுங்க. ஓகே, இப்போ அந்த 7 lakhஸோட எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, 1,40,000 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ புது வேல்யூ என்னவா இருக்கும், 8,14,000 இருக்கும். கரெக்டா. ஆமாம் சார். புரியுதா நான் சொல்றது? ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? Yes, sir. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம், let us come and close this revaluation account. வேற எதுவும் நமக்கு ரீவாலுவேஷன் போடுறதுக்கு இல்லை இல்லையா. ஏன் லாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தா ப்ரீமியம் ஃபார் குட்வில், அது பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அதே முதல் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தோன்னாக்கா கேபிட்டல் கண்டுபிடிக்கிறத பற்றி இருக்கு, அதுவும் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்குள்ளே வரப்போகுது. அப்போ ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டுக்கு க்ளோஸ் பண்ணிடலாமா. இப்போ டோட்டல் எவ்வளோ இருக்கு, கிரெடிட் சைட் டோட்டல் 1,14,000 இருக்கு. ஓகே, டெபிட் சைடில் பார்த்தா எவ்வளோ இருக்கு பாரு, 60,000 ப்ளஸ் ஒரு 18,000 78,000 78,000 ப்ளஸ் ஒரு 7,000 எவ்வளோ இருக்கும், 85,000 வருமா. 85,000 வருதா உனக்கு. அப்போ என்ன பண்ணு, 1,40,000 is your credit side total. You are getting 85,000 on the debit side. அப்போ இது ப்ராஃபிட்டா லாஸா, ரீவாலுவேஷன் மொத்தமா ப்ராஃபிட் வந்திருக்கா லாஸ் வந்திருக்கா, ரீவாலுவேஷன் மொத்தம் ப்ராஃபிட்டா லாஸா, வேல்யூ அடுத்து சொல்லலாம். முதல்ல ப்ராஃபிட்டா லாஸா டிக்ளேர் பண்ணு. ஹலோ, Profit, sir. முதல்ல ப்ராஃபிட்டா லாஸா கேட்டா ப்ராஃபிட்டா லாஸா சொல்லு. அதுக்கப்புறம் என்ன அமௌண்ட்னு கேட்டா அமௌண்ட் கால்குலேட் பண்ணி சொல்லலாமே. அது டிக்ளரேஷன் சொல்றதுக்கு இவ்வளவு தயக்கிற பாரு. See, I want you all to be very Profit. faster. புரியுதா? I can't keep waiting. I Yes, have sir, to yes, do sir. lot of problems. நீ அப்போ இவ்வளோ நேரம் எடுத்தனாக்க வேலைக்கே ஆக மாட்டேன். You should not take this much of time. முதல்ல கேட்ட கேள்விக்கு டிக்ளரேஷன் ப்ராஃபிட்டா லாஸா அதை டிக்ளேர் பண்ணு. அதுக்கப்புறமா அமௌண்ட் கேட்குறேன், அமௌண்ட் கால்குலேட் பண்ணி சொல்லு. ப்ராஃபிட்டா லாஸாவே சொல்றதுக்கு ஆமா வேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்த்தனாக்க ப்ராஃபிட் வேல்யூ என்ன லாஸ் வேல்யூ என்ன சொல்றீங்க, அதுக்கு ஒரு டைம் எடுத்துனா இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். We need to complete the syllabus max to max by September னு வச்சிருக்கேன். ஷேர்ஸ் எல்லாம் ரொம்ப தெரிச்சு போகும். நான் நிறைய கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி வச்சிருக்கேன், தயவு செஞ்சு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு. ஓகேவா. இப்போ வேல்யூஸ் 1,40,000 85 இருக்கு டிஃபரன்ஸ். அப்போ என்ன ப்ராஃபிட்டா லாஸா, ப்ராஃபிட். Profit, sir. ப்ராஃபிட் எவ்வளோ வருதுன்னு பாரு. இப்போ ப்ராஃபிட் வேல்யூ எவ்வளோ வருது இப்போ கால்குலேட் பண்ணு.
0 5 போகாது 4 becomes 3, this becomes 10, அப்போ ஒரு 5 and this becomes 0, 13 எவ்வளோ வரும் 13 8 எவ்வளோ வரும் 55,000 தானே வரும். Yes, sir. ஸோ அப்போ முதல்ல இங்கே டிக்ளரேஷன் பண்ணு டு ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் அமௌண்ட் வெளில போட்டுரு 55,000. இப்போ ஓல்டு பார்ட்னரா இருக்கிற அண்ட் அவனுக்கும் அண்ட் ஷேன் கேபிட்டலுக்கு பிரி. எந்த ரேஷியோ பிரிப்ப 55,000 இன்டூ 3/5 2/5 அப்போ 11 டைம்ஸ் போகும். 11 இன்டூ 3 33,000 ஒருத்தனுக்கும் 22,000 ஒருத்தருக்கும் போகும். கரெக்டா? ஒருத்தருக்கு 33,000 இன்னொருத்தருக்கு 22,000. இப்போ என்ன ஆயிடுச்சு ரெண்டு பக்கமும் உனக்கு 1,40,000 சொல்லி அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சா? ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சா? sir. இப்போ கையோட பார்ட்னர்ஸ் கேபிட்டல் கொண்டு வா. பார்ட்னர்ஸ் கேபிட்டல் கொண்டு என்ன பண்ணு முதல்ல அந்த பேலன்ஸ் ஷீட்ல இருக்கக்கூடிய பார்ட்னரோட கேபிட்டல் வேல்யூவை ப்ராட் டவுன் பண்ணி கொண்டு வா. பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஆனுக்கு எவ்வளோ இருக்கு 7 lakh, ஷானுக்கு எவ்வளோ இருக்கு 6 lakhs, மோனுக்கு இங்கே எதுவும் கிடையாது. இது வரைக்கும் டவுட் இருக்கா? இல்ல sir. அங்க வந்திருக்க ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் இங்க கொண்டு வா. பை ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் ஆனுக்கு எவ்வளோ வந்திருக்கு 33,000, ஷானுக்கு எவ்வளோ வந்திருக்கு 22,000. இவனுக்கு எதுவும் கிடையாது, மோனுக்கு எதுவும் கிடையாது. புரியுதா? sir. ஓகே. அடுத்தது பார்த்தோம்னாக்க நமக்கு அங்க ப்ரீமியம் ஃபார் குட்வில் ஒன்று இருக்கா? ஆமா sir. பை ப்ரீமியம் ஃபார் குட்வில் அந்த ப்ரீமியம் ஃபார் குட்வில்ங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணோம் சாக்ரிஃபைஸ் பண்ற பார்ட்னருக்கு பிரிச்சு கொடுக்கணும். கரெக்டா? ஆமா sir. சரி, அப்ப அந்த சாக்ரிஃபைஸ் பண்ற பார்ட்னர் பார்த்தினாக்க யார் இந்த கேஸ்ல? இங்க இன்கமிங் பார்ட்னர் யாருக்கிட்டே அவன் ஷேரை வாங்கிக்கிறாங்க எதுவுமே சொல்லல. சொல்லாத போது அப்ப என்ன அர்த்தம் ஓல்டு பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்தா வாங்கியிருக்கான். அப்ப ரெண்டு பேருமே சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க அவங்களோட ஓல்டு ரேஷியோல. புரியுதா? ஆமா sir. அப்ப அந்த வேல்யூ எவ்வளவு ஓல்டு ரேஷியோ பார்த்தினாக்க 3:2வா? சரி, கொண்டு அந்த குட்வில் கொண்டு அந்த ப்ரீமியம் ஃபார் குட்வில் வேல்யூ எவ்வளவுன்னு பாரு. 1 lakh rupees இருக்கா? 1 lakh sir. அப்ப 1 lakh 3:2 ரேஷியோ பிரி. அப்ப என்ன அமௌண்ட் வரும் பாரு. 3:2 ரேஷியோ பிரிச்சா எவ்வளவு வரும் பாரு. தலைக்கு எவ்வளவு வரும் பாரு. 80,000 20,000 sir. 1 lakh into 3/5. 1 lakh into 3/5 இவனுக்கு 2/5. அப்ப 5 டேபிள் பார்த்தினாக்க 2 times 10 so 20 and இங்க வந்து பார்த்தா 22 so 60 40. 60,000 sir. 60,000 40,000 is the amount that will be distributed. புரிஞ்சுதா? sir. 60 40 இவனுக்கு எதுவும் போகாது. இது வரைக்கும் பண்ண கால்குலேஷன்ஸ் யாருக்கா டவுட் இருக்கா சொல்லு. So far we have done some calculations. Tell me whether you have any doubt so far. No doubt sir. Okay. இப்போ அடுத்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தினாக்க we don't have anything to bring in. எல்லாமே நம்ம எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தா ஒரே ஐட்டம் தான் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் ஐட்டம். ஓகே, அவன் எவ்வளோ குட்வில் இது கேபிட்டல் கொண்டு வரணுங்கிற கால்குலேஷன். அது என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் கம்பைன்டு கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். அப்போ எனக்கு கிரெடிட் சைடு தான் டோட்டல் இருக்கு, டெபிட் சைடில் பார்த்தா எதுவுமே இல்லை. ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை. அப்போ டோட்டல் பண்ணு ஃபர்ஸ்ட் 7 lakh ப்ளஸ் 90,000 ப்ளஸ் 33,000 ப்ளஸ் இந்த 60,000 இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால் உனக்கு எவ்வளோ வருதுன்னு பாரு முதல்ல. அதே மாதிரி இங்கே 6 lakhs ப்ளஸ் 60,000 ப்ளஸ் 22,000 ப்ளஸ் ஒரு 40,000. அப்போ இது ஈஸியாக பண்ணிடலாம். 6 lakhs ப்ளஸ் ஒரு 60 6 lakh 60 6 lakh 60 ப்ளஸ் ஒரு 40 will be 7 lakh 7 lakh ப்ளஸ் ஒரு 22 7 lakh 22,000 வந்துடும். கரெக்டா? ஆமா சார். அதே தான் இங்கே பேலன்ஸில் வந்துடும். டு பேலன்ஸ் கேரி டவுன் பார்த்தாக்க 7 lakh
22. ஆனுக்கு மட்டும் இப்போ கால்குலேட் பண்ணு எவ்வளோ வருதுன்னு பாரு. $8,23,000 வருமா? சார் 8,83,000 வரும். சாரி, எவ்வளோ வரும்? 8,83,000 வரும். 7 lakh plus 90, 7 lakh 90, 7 lakh 90 plus ஒரு ஓகே 60. சார் 7 lakh 8 lakh 30. 83 வரும். கரெக்டா? கரெக்டா கண்ணா? ஓகே 8 lakh. சார் சார் ஸோ அப்போ அதான் உனக்கு கேரி ஒரு பேலன்ஸ் இங்கே போகும். 8,83,000. இப்போ என்ன பண்ணு ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் எல்லாரும் ஈக்குவலைஸ் பண்ணிக்கோ. 8 lakh. சார் எஸ்மா. சார் இப்போ சார் அந்த எனக்கு ஒரே டவுட் சார். இப்போ குட்வில் நம்ம கொடுத்தோம் சார், அது வந்து நம்ம வந்து மோகன் இந்த பக்கம் காட்டக்கூடாது சார். புரியலமா? குட்வில் வந்து இப்போ மோகன் கொடுத்தது எங்க சார் காட்டணும்? மோகன் கொண்டு வரதாம நம்ம பிரிச்சு கொடுக்குறோம். ஸோ அது வந்து ஓல்டு பார்ட்னர்ஸ் யார் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கானோ அவனுக்கு தான் போகும். இந்த சம்ல வந்து மோகன் யாருக்கிட்டேருந்து அந்த ஷேரை அக்வயர் பண்றான்னு எதுவுமே சொல்லலை. அப்படி இருக்கும்போது 2 பேருமே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதனால 2 பேருமே அவங்களோட ஓல்டு ரேஷியோட அதை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த ப்ரீமியம் குட்வில் 1 lakh rupees 3:2 ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். ஓகே சார். ஓகேவா? சரி, இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தனாக்க we have to get our combined capital. so அந்த brought down balance கொண்டு வாங்க. கேரி ஓவர் பண்ண பேலன்ஸ் என்ன பண்ண மறுபடியும் by balance brought down. அப்போ 8,83,000 7,22,000. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் ஆட் பண்ணு. 8,83,000 7,22,000 ஆட் பண்ணா உனக்கு என்ன வருதுன்னு சொல்லு. அந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணா உனக்கு என்ன வேல்யூ வரும் சொல்லு. 8,83,000 ஓகே, அதே மாதிரி 7,22,000 ஆட் பண்ணா என்ன வரும்? 0 0 0 3 2 5 8 plus 2 10 1 8 8 16. அப்ப என்ன வரும் உனக்கு? 16,05,000 வருதா? Yes sir. 16,05,000. இந்த கம்பைன்டு கேபிட்டல்ல மோனோட ஷேர் 1/4 அப்ளை பண்ணு. புரியுதா? மோனோட ஷேர் 1/4 அப்ளை பண்ணு. அப்ப பார்த்தாக்க 4 4s are 16, then it will be 0, 4 1s are 4, 5 1 carry over, 4 2s are 8, 9 10 2 carry over, 4 5s are 20 1 carry over. அப்ப என்ன வேல்யூ வருது? 4,01,250 அமௌண்ட் வருதா? Yes sir. அப்போ இதுதான் அவன் என்ன பண்ண, he has to bring as a capital. புரியுதா நான் சொல்றது? அப்போ கொண்டு வர வேண்டியது இது அமௌண்ட் கேபிட்டலா கொண்டு வரணும். யாரு? மோகன். இந்த சம்பளம் நமக்கு பேங்க் இல்ல. பேங்க் இல்லாததுனால நம்ம என்ன பண்றோம்? கேஷ் மட்டும் தான் யூஸ் பண்றோம். செக் பண்ண, உனக்கு பேலன்ஸ் ஷீட்ல பேங்க் கொடுத்துருக்கானு பாரு. பேங்க் கொடுத்துருக்கானா? பேங்க் கொடுத்துருக்கானா பார்த்து சொல்லு. டக்குன்னு சொல்லு. பேங்க் இருக்கா இல்ல பாக்குறதுக்கு ஒரு இவ்வளவு நேரம் வேணுமா? இல்ல சார். இல்ல, எனக்கு சீரியஸா கேக்குறேன். பேங்க் எங்க இருக்கும்? பேங்க் எங்க இருக்கும்? அசெட் சைடுல இருக்கும். பேங்க் இருக்கான்னு பார்த்து சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா? 100 ஐட்டமா கொடுத்துருக்கான், 5 ஐட்டம் கொடுத்துருக்கான் பேலன்ஸ். சார் மியூட்ல சொல்றது சார் உங்களுக்கு கேட்கல. கண்ணா, இனிமே நான் இந்த செல்லம் குட்டி கண்ணா இந்த மாதிரி சொல்லிருக்க மாட்டேன். I'll have to show a different face தான் நான் இனிமே சொல்லிட்டேன். கேட்டா கேள்விக்கு you have to be more vigilant. ஒரு லைவா என்டுவா இருந்தாதான் எனக்கும் உனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு ஃபீல் வரும். நீ சொங்கி போயிருந்தேன்னு வச்சுக்கோயேன், எனக்கு ஜோஷ் ஃபீல் இருந்தா கூட ஒர்க் அவுட்டே ஆகாது. நான் உங்ககிட்ட ஒரு மொமெண்டம், ஒரு ஸ்பிரிட் எதிர்பார்க்கிறேன், ஒரு வைப் எதிர்பார்க்கிறேன். அதை நீ கொடுக்க மாட்டேங்கிற.
தப்பானாலும் பரவாயில்ல சொல்லு, இருக்கா இல்லைன்னு பார்த்து சொல்லு. அதில் தயக்கப்படாத தயவு செஞ்சு ப்ளீஸ். ரைட். ஸோ இப்போ வந்து இன்கமிங் பார்ட்னர் கொண்டு வர வேண்டிய அமௌண்ட்டும் தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணிடலாம், ஆட்டோமேட்டிக்லி அந்த சைடு பண்ணி க்ளோஸ் பண்ணி ஈக்குவலைஸ் பண்ணிடலாமா, டோட்டல் போட்டுடலாமா? எஸ் சார். அப்போ மறுபடியும் என்ன பண்ணுவோம், டூ பேலன்ஸ். ஓகே, இந்த சைடு பார்த்தினாக்க யூ வில் ரைட் டூ, சாரி ஓகே, it will be as two bands in the particulars report. Okay, yes, so I'll record here as two balance carried on அதே வேல்யூ வரும். 8 lakh 83 7 lakh 22 4 lakh 1250. இப்போ என்ன பண்றீங்க, டோட்டலை ஈக்குவலைஸ் பண்றீங்க. 8 lakh 83 7 lakh 22 4 lakh 1250. இது கேபிட்டல் டோட்டல் யூஸ் பண்ணுங்க. இதை வேணா என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த கேபிட்டல் அக்கௌண்ட் வில் கம் பர்ஃபெக்ட்லி. ஸோ கேபிட்டல் டோட்டல் பண்ண சீக்கிரம். அந்த பக்கம் ஈக்குவலைஸ் பண்ணிட்டியா, டோட்டல் பண்ணிட்டியா, க்ளோஸ் பண்ணிட்டியா? சார். ஓகே, அப்போ இந்த பக்கம் இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் முடிஞ்சு போச்சா? எஸ் சார். அப்போ அப்படியே கையோட அந்த கேபிட்டல் கொண்டு போய் எங்க சேர்த்துரு, லைபிலிட்டி சைடில் கேபிட்டல் இருக்கு பார்த்தியா, அந்த இடத்த அப்படியே போய் இறக்கிடலாமா? எஸ் சார். இறக்கு. என்கிட்ட எஸ் சார் சொல்லிருக்காது, கரெக்டாக நீ இறக்கு. ஏன்னா இல்லை ரப் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துருக்கு, நீ டைம் வேஸ்ட் பண்ணாத. அதை போட்டு அடுத்தது என்ன வேல்யூ போடணுமோ கேஷ் வேல்யூ கண்டுபிடிச்சு போடு. ஓகே, இன்னைக்கு 7 lakh 22 4 lakh 1250 20 lakh 6,000. ஓகே, அப்போ இந்த இடத்த பார்த்தினாக்க 8 lakh 83,000 கரெக்டா? and then 7 lakh 22,000 and then 4 lakh 1250. இதை மொத்தமாக ஆட் பண்ணாக்க என்ன வேல்யூ உனக்கு வந்துச்சு? இந்த இடத்துக்கு கூட ஒர்க் அவுட் பண்ணுவேன். 16 lakhs எவ்வளோ இருந்துச்சு அது உனக்கு? என்ன அமௌண்ட் வந்து உனக்கு? 16 lakh and சாரி 16 lakh இல்லை, 20 lakh 6,000. இப்போ 20 lakh 6,250 வரும் கரெக்டா? ஸோ 20 lakh எஸ் சார். 6,250ங்கிற அமௌண்ட் வந்து சேரும். புரியுதா? இப்போ கேஷுக்கு வா. எஸ் சார். ஓகே, இப்போ கேஷ் காலம்க்கு வா. கேஷ் என்ன பண்ணுற, ஓல்டு பேலன்ஸ் இருக்கு. ஓல்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு உனக்கு? ஒரு 1,48,000 இருக்கு ரைட்டா? அப்போ கேஷ்க்கு பார்த்தீங்கன்னா ஓல்டு பேலன்ஸ் ஒரு 1,48,000 இருக்கு. பத்தாயிரக்கு இப்போ புதுசாக வர அந்த பார்ட்னர் கொண்டு வர வேண்டிய கேபிட்டல் 4,01,250 கொண்டு வருவான். ப்ளஸ் அவன் ஒரு 1 lakh rupees என்ன கொண்டு வரான், ப்ரீமியம் ஃபார் குட்வில் கொண்டு வரான். எல்லாத்தையும் மொத்தமாக ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் பார்த்து சொல்லு. எவ்வளோ வரும்? 6,49,250 வருமா? $6,49,250 வருமா? எஸ் சார். Okay, இப்போ we have brought everything into the picture. Now you total your balance sheet and check what is the value you're getting it. Make it fast, make it fast. Sir, 24 lakh 24,250, I think so, sir. I think சொல்லக்கூடாது, சொன்னா பர்ஃபெக்டா கரெக்டா சொன்னோம். அதான் I think so. அதே சார், அதான் சார், அதான் சார். இந்த பக்கமா தானா? 24 lakh 24,250. இப்போ பாரு எத்தனை மணிக்கு நம்ம க்ளோஸ் பண்ணிருக்கோம் பாரு இந்த அக்கௌண்ட்டை.
என்னோட வாட்ச் பாரு, டைம் பாரு. என்ன டைம் காட்டுது சார் எங்களுக்கு? கரெக்டா 9:43. 9:43. ஓகே, அப்போ 9:10க்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, 9:43க்கு முடிச்சுன்னா அப்போ 33 நிமிஷம். அப்போ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம் பண்றதுக்கு 1 hour எடுத்திருந்தோம். இப்போ பாதி எடுத்திருக்கோம். அப்போ இந்த மாதிரி நீங்க இதே மாதிரி ஒரு 2-3 தடவை ஒரு சம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு இந்த ஐட்டம் இங்க போடு, இந்த ஐட்டம் அங்க போடு, இந்த ஐட்டம் அங்க போடுங்கிற மாதிரி அப்படியே உனக்கு கை நகர்ந்துட்டே இருக்கணும், பேஜ் திருப்பிக்கிட்டே இருக்கணும். பண்ணனா உனக்கு ஸ்பீடு வரும். அப்போ 33 நிமிஷத்தை பண்ண இந்த செம்ம அடுத்து நீ ப்ராக்டிஸ் பண்ண என்ன பண்ணுவ, இன்னும் ஒரு 5 நிமிஷம் குறையும், இல்ல ஒரு 10 நிமிஷம் குறையும், 20 நிமிஷம் மேக்ஸிமம், இல்ல 25 நிமிஷம் இஸ் அப்ராக்சிமேட் டைம். Okay, 20 minutes is the maximum time should be taken for 8 to 6 marks problem, not beyond that. புரிஞ்சுதா? நான் உனக்கு ஒரு சமயம் Yes, ஒரு sir. இதையும் நான் உனக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி கால்குலேஷன் பண்ணி ஓகே புரிஞ்சுதா உங்ககிட்ட ரெஸ்பான்ஸ் வரதுக்கு வேற கேட்டு டைம் கொஞ்சம் அங்கே ஸ்பெண்ட் ஆச்சு. நீ விஷயம் தெரிஞ்சிருச்சு இப்போ உனக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்ட்டு. இனிமே நீ பண்ண ஆரம்பிச்சிட்டனாக்க உனக்கு எல்லாமே ஒன் சிங்கிள் ஸ்ட்ரோக்ல முடியும். This is how you need to focus going forward. இனி ரிட்டையர்மெண்ட்ல வரப்போற சம் எதுவா இருந்தாலும் அதுல பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட் பண்ணு, ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் பண்ணு, பேலன்ஸ் ஷீட் பண்ணு சொன்னா சார் தனித்தனியா பண்ணாதீங்க சார், எல்லாத்தையும் மொத்தமா நம்ம பண்ணலாம் சார் அப்படின்ட்டு நீ எனக்கு சொல்லணுமே தவிர நான் உனக்கு சொல்ல போறது எதுவுமே. இனிமே going forwardல when we are going to come across any problem where the question is asking us to do all the 3 accounts, revaluation account, partners capital account and balance sheet, if I am going to follow the old style, முதல்ல revaluation பண்ணிடுவோம், அப்ப capital பண்ணுவோம், அப்ப balance sheet பண்ணுவோம் சொன்னா அந்த கதையே வேணாம் சார். அட் அ டைம் நம்ம மூணுமே பண்றோம், மூணுத்துலயுமே அழகா க்ளோஸ் பண்றோம், அக்கௌண்ட் க்ளோஸ் பண்றோம், டேலி பண்றோம், முடிக்கிறோம் சார் செம்ம அப்படின்னு நீ என்ன பண்ற, எனக்கு கைட் பண்ண போற. புரியுதா? நான் உன்னை கைட் பண்ண காலம் போயாச்சு. இனிமே இதுதான் சார் ஸ்ட்ராட்டஜி, இதுதான் சார் வந்து டிப்ஸ் ட்ரிக்ஸ் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இனிமே நாங்க சொல்றோம், நீங்க கேட்டா மட்டும் போறோங்கிற மாதிரி என்ன நீ என்ன பண்ண போற, going to make me satisfied and happy one in this way. Then Yes, sir. Yes, sir. okay, so we'll close out the session here. We'll continue the session sharp morning 5 o'clock. So you'll be receiving the link in another 5 minutes for tomorrow morning session, right? Thank you all. Any doubt if you have, you can ask me before we so close the session. யாருக்காவது டவுட் இருந்தா you can ask me before we close the session. Bharat, Okay. Bhuvan, Sham, Varshini, Sharan. No, sir. We No, still sir. have No, we sir. still have few more students to join up. Amrita is missing, and then Preeti is missing. Then we have Kailash is missing. Then we have Shubha is missing, and we have one more student by name Joshita is missing, and also Karishma is missing. So almost we have a team of 11 to 12 members in our group. Each one should be a competent. உங்களுக்குள்ளேயே நீங்க போட்டா போட்டியும் போடணும். முதல்ல கத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்களா, கத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா யாரு பதில் சொல்ற, நீ சொல்ற நான் சொல்றேன், ஒருத்தர் ஹெல்த்தி காம்படிஷன் டெவலப் பண்ணுங்க, போட்டா போட்டி போடுங்க. சொல்ல சொல்லதான் நீங்க வந்து எக்ஸ்பர்ட் ஆக முடியும். ஓகேவா? ஐ எம் அதாவது என்ன உண்மையான சேலஞ்ச் தெரியுமா, பிசிக்கல் மோட்ல உட்காந்து சொல்லி கொடுத்து மார்க் வாங்க வைக்கிறது ஒரு திறமைனா நான் உங்க எல்லாரோடையும் டிஸ்கனெக்ட்ல இருக்கேன். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டர்ஸ் அவேல இருக்கேன், சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து 400 கிலோமீட்டர்ஸ் அவேவா இருப்பேன், சில பேருக்கு 100 கிலோமீட்டர்ஸ் அவேவா இருப்பேன், எப்படி வேணா இருப்பேன். ஓகே, இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அவேல இருந்தே ஒரு ஆள் வந்து உங்களை 90% இல்ல 95% வாங்க வச்சிருக்காரு, அது ஆன்லைன் கிளாஸ் கொடுத்து வாங்க வச்சிருக்காருங்கிற மாதிரி நீங்க எனக்கு கிரேட் கொண்டாண்டாதான் ஐ வில் பி நோட்டிஃபைட் பை மெனி பீப்புள். மை சக்சஸ் பியூர்லி லைஸ் இன் யோர் ப்ரோக்ரஸ். ஐ ஆம் வெரி ஷுர் அபவுட் இட். ஸோ நீங்கள் இது வரைக்கும் பண்ண பர்ஃபார்மன்ஸ் எப்படியோ இனி போக போகிற பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அண்ட் அதில் மெயின் ப்ளஸ் பண்ணால் வர்ச்சுவல் மீடியாவில் ஃபிசிக்கல் மோடில் சொல்லி கொடுக்க முடியாத விஷயங்களை ஃபிசிக்கல் மோட் இல்லாமல் நான் ஆன்லைன் மோடில் கற்றுந்து ஐ ஹவ் ஸ்கோர்ட் த சக்ஸஸ், ஐ ஹவ் ரீச் த டாப் அப்படின்னு எனக்கு பெருமை தேர்த்தரணும். தட்ஸ் இட். This is what I'm going to expect from you going forward. Okay, response, and this is what your goal is,
ரைட்டா? ஒரு மனுஷன் இருந்தாய்யா, அந்த மனுஷன் வந்து ஆன்லைன்ல சொல்லிக் கொடுக்க ஆஃப்லைன் இருந்து மார்க் அதனாலயே வாங்கினேங்கிற மாதிரி நீங்க என்னோட வேர்ட் ஆஃப் மவுத்தா இருக்கணும். புரியுதா? Yes, sir. எஸ். தேங்க்யூ. Thank you, sir. தேங்க்யூ சார். வெல்கம் கண்ணா, வெல்கம். தேங்க்யூ. பை. Thank you, sir.